இந்த உலகத்தின் ஞானத்தை நம்பி இருந்தோம்னா அது பல சமயத்தில் நம்மளை கைவிட்டுரும். நம்ம உலகத்தில் இருளில் இருக்கும் பொழுது, டார்க்னஸ்ல இருக்கும் பொழுது உலகத்தின் வெயிட் நம்ம மேலே அதிகமாயிடுது. எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கணும், எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கணும், எப்பொழுதும் சாட்சியாக இருக்கணும், எப்பொழுதும் ஜெபிச்சுட்டே இருக்கணும், எப்பொழுதும் வசனம் வாசிக்கிறவங்களா, வசனத்தை பின்பற்றுவர்களாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும், எப்போதும் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மையின் வார்த்தைகளாக இருக்கணும். கர்த்தர் இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறாரு, இந்த மனிதர்கள் மத்தியில் வச்சிருக்கிறாரு, இவங்களோட பேச சொல்றாரு, இவங்கள பார்க்க சொல்றாரு, இந்த இடத்துக்கு போக சொல்றாரு. இப்போ இந்த நிமிஷம் இவங்க மத்தியில் இவங்க கிட்ட நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், எங்க போகணும் என்று சொல்லி கர்த்தர் என்ன எனக்கு சொல்றான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறது. அதில் அந்த நேரத்தை தேவன் நம்மோடு பேசுகிறதா என்லைட்மென்ட். ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் புதுசாக மார்க்கெட்டில் இன்டர்நெட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லைட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டான். சரி, இன்னும் உடனடியாக அதை போய் வாங்கி தன்னோட வீட்டில் அதை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி அவன் வீட்டை நல்லா அலங்கரிச்சிட்டான், லைட்ஸ்லாம் போட்டு. ஸோ இன்டர்நெட்டில் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நைட் ஆகிடுச்சு இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறதுக்கு. சரி, நைட்டு அப்படியே இருட்டின உடனே சரி இப்போ லைட் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் மொபைலில் தான் அந்த ஆப் இருந்தது, அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்பு. மொபைலில் போயிட்டு அந்த ஆப்பை திறந்து அந்த ஆப்பில் அந்த லைட் ஆன் ஸ்விட்சை அப்படி ஆன் பண்ணுறான். லைட் எரியல. டென்ஷன் ஆகிட்டான். சரி நம்ம சரியாக பண்ணல போல இருக்குன்னு திரும்பியும் நல்லா ஆன் பண்ணுறான், ஆன் ஆகலை. உடனே அந்த ஆப்பில் போய் தேடி பார்க்குறான், வேறு எங்கேயா நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான். அந்த ஒரு சுவிட்ச் தான் இருக்குது அந்த ஆப்பில். அந்த ஆப்போட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படித்து பார்க்குறான், அந்த ஒரு சுவிட்ச் தான் சொல்லுது. சரி, திரும்பவும் போயிட்டு அந்த ஆப்பில் அதை ஓப்பன் பண்ணி அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆகலை. இப்படி ஆன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான். அது கடைசி வரைக்கும் ஆன் ஆகலை. நைட்டெல்லாம் இருட்டில் இருந்துட்டான். பயங்கர கோபம் வந்துடுச்சு அவனுக்கு, செம்ம கோபம் வந்துடுச்சு. காலையில் விடிஞ்ச உடனே அந்த கம்பெனிக்கு போய், அந்த லைட்ஸ் கம்பெனிக்கு போய் அவங்கள உண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த இருட்டாக இருந்தனால அவன் ரொம்ப கோபத்தில் விருப்பில் தூங்காமல் காலைல விடிஞ்ச உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே வரான் கோபமாக அந்த கம்பெனிக்கு போகணுன்னு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் அவர் கோபமாக வராரு. கோபமாக வந்து என்னையா பண்ணிட்டு இருந்த அப்படின்றாரு. என்ன அப்படின்றா, என் வீட்டில் நைட்டெல்லாம் லைட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருந்ததுயா அப்படின்றாரு. யார்? பக்கத்து வீட்டுக்காரர். இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், நீ வாங்கின அதே கடையில் தான் நானும் இந்த லைட்ஸை வாங்கினேன். அந்த லைட்ஸை வாங்கி நான் செட் பண்ணேன். அதே கடைக்காரன் தான் எனக்கு சொன்னான் அந்த ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணணும்னு. ஆனால் என் வீட்டில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் வீட்டில் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் என்னோடய வைஃபையை போய் நான் செக் பண்ணி பார்த்தேன், செட்டிங்ஸை. அப்போ தான் தெரிய வந்துச்சு, நீ என் வைஃபையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப நாளான்னு சொல்லிட்டு. என் வைஃபையை திருடி நீ யூஸ் பண்ணிட்டு இருந்தனால நீ இங்கே லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் பொழுது என் வீட்டில் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருந்தது. உன் வீட்டில் அது ஒர்க் ஆகலை, ஏன்னா அது உன் வைஃபை கிடையாது. லைட்டு நம்ம வாழ்க்கையில் பிரகாசமாக எரியணும்னா, நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்ம வாழ்க்கையில் தங்கியிருந்தால் மட்டும்தான் நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். நம்ம உலக பிரகாரமான சோர்ஸெல்லாம் திருடி உலக மனிதர்களுடைய அன்பு, அவர்களோட ஆதரவு, அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்னு நினச்சா கொடுக்காது. அது பல சமயத்தில் ஃபியூஸ் ஆகிடும். இந்த உலகத்தின் ஞானத்தை நம்பி இருந்தோம்னா அது பல சமயத்தில் நம்மளை கைவிட்டுரும். பட் வாட் வில் என்ஷூர் தட் we shine bright is only through the word of God. கர்த்தரோட வார்த்தை மட்டும்தான் நம்ம எப்பொழுதும் வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்யும். ஹல்லேலூயா. நம்ம இந்த லைட் அண்ட் சீரீஸின் மூலமாக எத்தனையோ காரியங்களை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீக்கும் பியூட்டிஃபுல்லாக we are learning so many things. நம்ம வாழ்க்கையில் நம்ம இது வரைக்கும் இருளில் இருந்தோம், ஆனால் இப்போ
வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த லைட் சீரிஸ் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம உலகத்தில் இருளில் இருக்கும் பொழுது, டார்க்னஸில் இருக்கும் பொழுது, உலகத்தின் வெயிட்டு நம்ம மேலே அதிகமாகிடுது. நம்ம என்ன செய்கிறோம் தெரியல, நிறைய தப்பாக செய்கிறோம், தப்பாக பேசுகிறோம், தப்பாக சிந்திக்கிறோம். ஏன்னா இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டு தவறான காரியங்களை செய்ய வைக்கிறது. அதனால நம்ம மேலே வெயிட்டு, பாரம் வந்துடுது பாருங்க. அதனால நம்மளுக்கு சோர்வு இருக்கு, சுகவீனம் இருக்கு, பல விதமான நெருக்கடிகள் இருக்கு, மனசுல சந்தோஷம் இல்லை, சமாதானமே இல்லை. ஏன்னா இந்த இருள், பிசாசு நம்ம வாழ்க்கையில் இருளை வைத்து நிறைய விஷயங்களை சரியா புரிஞ்சுக்காம சரியா செய்யாதபடிக்கு நம்மை இப்படி ஏமாற்றி வருகிறான், வெயிட் ஆகிறான். ஆனா வெளிச்சம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வெளிச்சம், the light called as Jesus Christ, என்ன செய்யறான்னா இந்த இருள் சார்ந்த காரியங்களெல்லாம் நீக்கி நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும்படியாக செய்து நம்ம எதெல்லாம் கரெக்ட் பண்ணணுமா அதெல்லாம் கரெக்ட் பண்ணும்படியாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். See, what will light do? என்ன விஷயங்கள் நம்ம சரி செய்யணும் என்பதை புரிஞ்சுக்க செய்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையில் ரெடியாகிறீங்க, சர்ச்சுக்கு வரத்துக்கோ இங்கே வெளியே போகிறதுக்கோ ரெடியாகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. உங்களை கொஞ்சம் க்ரூம் பண்ணுறதுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. இப்போது அந்த ரூமு ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ரூமில் சுத்தமாக கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை, இருட்டாக இருக்குதுன்னு வச்சுப்போம். கண்ணாடி முன்னாடி நின்னா ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்போ உங்களை எப்படி சரி பண்ண முடியும்? நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, எப்படி தலை சீவி இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பட் அதே அந்த ரூமில் லைட்டு வருது, அப்போ என்ன செய்ய முடியும்? அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், எதெல்லாம் இன்னும் பெட்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும். வெளிச்சம் அதை தான் செய்கிறது. இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருக்கிறோம்? இருளின் பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். We were children of darkness ஆக இருந்திருக்கிறோம். வசனம் எபேசியர் 5:8 சொல்றத போல, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீங்க, ஆனா இப்போவோ நீங்க கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சமா இருக்கிறதுனால என்னது? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவர்கள் தான், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பிசாசு என்ன செஞ்சுருக்கிறான்? ஒரு இருளில் வச்சிருக்கிறான், நமக்கே தெரியல. நம்ம சில விஷயங்கள் பேசுகிறோம், மற்றவங்க கிட்ட பேசுகிறோம், நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியல, நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுகிறோம், ஜாலியாக பேசுகிறோம், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுகிறோம்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே எப்படி பேசணும்னு நமக்கு தெரியல, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியல. இது ஏன் தெரியலன்னா, பிசாசு நம்மளை இருளில் வச்சிருக்கிறான். அப்படி நமக்கு சரியாக பேச தெரியாதனால, சரியாக பேசாதனால நிறைய வேலை வாய்ப்புகளை நம்ம இழந்திருக்கலாம், நிறைய ரெக்கக்னிஷனை நம்ம இழந்திருக்கலாம், நிறைய பேரோட நட்பை இழந்திருக்கலாம், ரெப்புடேஷன் இழந்திருக்கலாம். இன்றைக்கி நம்மளை பற்றி பின்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்ன கவலை, யார் என்ன நினச்சா என்ன, நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், என்ன வேணால் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி ராங். நம்ம முன்னாடி ஒரு வேளை பேச மாட்டாங்க, ஆனால் பின்னாடி பேசுவாங்க நம்மளை பற்றி. அப்படி பின்னாடி பேசுகிறது நம்மளை பற்றி ஒரு ரெப்புடேஷன் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம பிராண்ட் நேமை கெடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலே நமக்கு நிறைய வாய்ப்புகள் வராமல் போகும், நமக்கு இருக்கிற முன்னேற்றங்கள் கிடைக்காம போகும், நமக்கு வேண்டிய அந்த சர்க்கிள் நண்பர்கள் இல்லாமல் போவார்கள். நம்ம சொல்லலாம் எனக்கு என்ன கவலைன்னு சொல்லலாம், ஆனால் நம்ம லூஸ் பண்ணுறோம். we are losing the precious life that God has given us. கர்த்தர் வைத்துக்க இந்த பர்பஸ் நம்மளால் முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? நம்மளுடைய நடவடிக்கைனால, நம்மளுடைய பேச்சுகள்னால, நம்மளுடைய சிந்தனால, the way we do certain things, the way we don't do certain things. இது ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம லைஃப்பில் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம செய்கிற காரியங்கள் எதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணுமோ அது மறைக்கப்பட்டிருக்கிறது. And we are losing on our name and our purpose and our time. எவ்வளோ வீணடிக்கிறோம், வாய்ப்புகளை வீணடிக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியல, தப்பு செஞ்சுட்டு இருக்கோம், தெரியல. இருளில் வச்சிருக்கான் பிசாசு. அவன் ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணுறான் பிசாசு.
பிசாசு இன்டென்ஷனலாக பண்ணுறான், யோசிச்சு பண்ணுறான். எந்த இடத்துல இவங்க வாழ்க்கையில் இருளில் வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அது இருளில் வச்சிடுறான். அதனால நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம், இந்த பிளெஸ்ஸிங்கை சுதந்திரிக்க முடியல. ஆனால் இயேசப்பா நம்மளுடைய தேவன், ரட்சகர், நம்ம மீட்பர், நம்ம அப்பா, அவர் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார்ல. ஆனால் கடந்து வராரு. இல்லை 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 இல்லை, முற்காலத்தில் அவங்க அந்தகாரமாக இருந்தாங்க, இனி அதில் இருக்கக்கூடாது, இந்த இருளில் இருக்கக்கூடாது. அவங்க அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும், அவங்க அதை மாற்றணும், அதை மாற்ற சொல்லித்தரணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறாரு. பார், இதுதான் உன் வாழ்க்கையில் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள், மாற்றிக்கொள்ள வேண்டிய ஹேபிட்ஸ், மாற்றிக்கொள்ள வேண்டிய பேச்சு, மாற்றிக்கொள்ள வேண்டிய சிந்தனை, சரி செய்ய வேண்டிய நண்பர்கள், நட்பு, ரிலேஷன்ஷிப்ஸ் என்று சொல்லி வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். ஃப்ளாஷ் லைட்ஸ் அங்கே அடிக்கிறாரு, வெளிச்சம் வருது. ஸோ அதை நம்ம மாற்ற அதை சரி செய்ய அதை புரிந்து கொள்ள நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது. நான் சொல்கிறது புரியுதா? நிறைய பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க, என் லைஃப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது, எல்லாமே தப்பாக நடக்குது, எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு புலம்புவாங்க. அந்த புலம்புறவங்க கொஞ்சம் அவங்க லைஃப்பில் இருக்கிற இருள் நீங்கும்படியாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா, கர்த்தரோட வெளிச்சம் அவங்க லைஃப்பில் தெரிய ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு புரியும், பிரச்சனை வெளியே இல்லை, இருள் வெளியே இல்லை, இருள் உள்ளே இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதை சரி பண்ண நம்ம வெளிச்சமாக மாறுவோம். நம்ம வெளிச்சமாக மாறும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தெரிவோம் என்பதை புரிந்து கொள்வாங்க. இந்த லைட் சீரியஸ் மூலமாக கர்த்தர் இதை தான் செய்கிறாரு. ஐ எம் டெல்லிங் யூ அகெயின், சர்ச் ஷுட் பி அ பிளேஸ். சபை எப்படிப்பட்ட இடமாக இருக்கணும் என்றால், இங்கே வருகிறவர்கள், சபைக்குள்ளே வருகிறவர்கள், அவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், ரினியூ ஆகணும், மைண்ட் ரினியூ ஆகணும். By the word of God, their mind should be renewed. கர்த்தரோட வார்த்தை நிமித்தம் அவங்க வாழ்க்கை மாறணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆனோம், தெளிவானோம், ஸ்ட்ராங் ஆனோம். ஆனால் இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க ஃபயர் மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் பாருங்க, நம்ம நினச்சிக்கிறது பெருமை நினச்சிக்கிறோம் ஃபயர். ஆனால் அது நிறைய நேரத்தில் பெருமை கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த ஃபயர் என்ன பண்ணுமா, பயங்கரமாக திடீர்னு கொழுந்து விட்டு எரியும். பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக பற்றிட்டு எரியும் திடீர்னு, அப்புறம் என்னாவும் அணைஞ்சிரும். திடீர்னு எரியும், திடீர்னு அணைஞ்சிரும், பயங்கரமாக எரியும், அணைஞ்சிரும். இனி கிறிஸ்தவர்கள் பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஃபயராக இருப்பாங்க, சண்டே சர்வீஸில் ஃபயராக இருப்பாங்க, மீட்டிங்ஸில் ஃபயராக இருப்பாங்க, ஜெபிக்கும் போது ஃபயராக இருப்பாங்க, அந்நிய பாஷை பேசும்போது ஃபயராக இருப்பாங்க, அபிஷேக நேரங்களில் ஃபயராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னே அணைஞ்சு காஞ்சு போன பலிபீடமாக இருப்பாங்க. வேலையில் போய் பாருங்க, அப்படியே சோர்வாக இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்போம். திடீர்னு ஃபயராக இருப்போம், திடீர்னு என்ன இருப்போம் பாருங்க. கிறிஸ்டியன்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, ஃபயர்ன்றோம். ஆனால் ஃபயர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து அப்புறம் குறையிறது கிடையாது. அப்படி கிடையாது, அது கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் ஃபயராக இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஃப்ளேமாக இருங்க போதும். நீங்கள் ஃபயராக இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஃப்ளேமாக இருங்க. ஏன் தெரியுமா? ஃப்ளேமு கன்சிஸ்டன்ட், ஒரே சீராக இருக்கும், எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கும், திடீர்னு அப்படி உற்சாகமா, திடீர்னு குறைஞ்சி, திடீர்னு உற்சாகமா, திடீர்னு உற்சாகமா. அப்படி கிடையாது கிறிஸ்துவாளுக்கு, அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கணும், எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கணும், எப்பொழுதும் சாட்சியாக இருக்கணும், எப்பொழுதும் ஜெபிச்சுட்டே இருக்கணும், எப்பொழுதும் வசனம் வாசிக்கிறவங்களா, வசனத்தை பின்பற்றுவர்களாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும், எப்போதும் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மையின் வார்த்தைகளாக இருக்கணும். கர்த்தர் அப்படி தான் நம்மளை இருக்க ஆசைப்படுறாரு. ஆனால் பிசாசு நம்மளை மறைத்து ஒதுக்கி இருளில் வைத்து விடுகிறார். ஆனால் இந்த சீரீஸின் மூலமாக கர்த்தர் என்ன விருப்பப்படுகிறார்னா, இந்த சபைக்கு வருகிற பிள்ளைங்க சபையில் உற்சாகமாக இருக்கிறாங்களா என்பது பெரிய முக்கியம் கிடையாது. ஆனால் வெளியே போய் இந்த வசனங்கள் மூலமாக தங்கள் வாழ்க்கையை மாற்றி அவங்க வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், மற்ற இடங்களில் அவங்க உற்சாகமாக, சாட்சியாக, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களா, ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் மற்றவங்களால காண முடிகிறதா? அந்நிய மக்கள், நான் பிலீவர்ஸ், அவங்க கூட வேலை செய்கிற நான் பிலீவர்ஸ்,
அவங்க வீட்டில் இருக்கிற நான் பிலீவர்ஸ், சமுதாயத்தில் இருக்கிற நான் பிலீவர்ஸ் இவங்களை பார்க்கும் பொழுது இவங்ககிட்ட மாற்றம் இருக்குது, இவங்ககிட்ட முன்னேற்றம் இருக்குது என்று சொல்ல முடிகிறதா? அதுதான் உண்மையான சாட்சி, அதான் உண்மையான ஊழியம், அதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுக்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற இந்த சீரீஸின் மூலமாக கடந்த 2-3 வாரங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த 3வது வாரம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அதை லைஃப்பில் ப்ரேயரோட கூட ஆண்டவர் எனக்கு அந்த மாற்றங்களை கொண்டு வாங்க, நான் கற்றுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் நீ உண்மையாக கேட்டிருந்தீங்கன்னா, கற்றுக்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, வைராக்கியமாக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் லைஃப் கிராஃப் மேலே போயிட்டே இருக்கும். அது நீங்கள் பெருமை பேசிக்க வேணாம், மற்றவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க பார்ப்பாங்க. உங்கள் லைஃப் கிராஃப் மேலே போயிட்டே இருக்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதை, உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் வருகிறத எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம சபையை குறித்து நான் தைரியமாக அதை சொல்ல முடியும், நம்ம ஊழியர்களை குறித்து தைரியமாக சொல்ல முடியும். நம்ம கிராஃப் ஏறிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால அதை பின்பற்ற முயற்சி செய்கிறோம், கிராஃப் ஏறிட்டே இருக்கு. அதான் நடக்கும். ஸோ டேக் திஸ் சீரீஸ் சீரியஸ்லி. இது உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க? அது பேர் என்டைட்டில்மெண்ட். என்னது? என்டைட்டில்மெண்ட். கேட்கல, சொல்லுங்களேன். என்டைட்டில்மெண்ட், உரிமை. சொல்லுங்க, கேட்கல. இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ரூல் இருக்கு, அந்த புரோட்டோகால் இருக்கு. அது ஒரு என்டைட்டில்மெண்ட், அது ஒரு உரிமை. அது நம்ம செய்யணும், செய்ய வேண்டியது நம்ம கடமையாக இருக்கு. இல்லை ஏதாவது தப்பு இருக்கா? இப்போது நான் இங்கே ஒரு பிரசங்கியார், ஒரு பாஸ்டர் இருக்கிறேன். இந்த சண்டே நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணணும், இந்த டைமில் நான் மைக் பிடிச்சி இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணணும். இது ஒரு உரிமை, இது ஒரு என்டைட்டில்மெண்ட். இல்லை ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை. ஆனால் தவறு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, என்டைட்டில்மெண்ட்டு பல நேரங்களில் என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டியாக மாறுகிறது. என்டைட்டில்மெண்ட் ஓகே, ஆனால் என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி தப்பு. உரிமை ஓகே, ஆனால் இதுதான் என் உரிமை என்று எப்போதும் கொண்டாடுறது தவறு. குடியரசு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? ரிப்பப்ளிக் டேனா என்னது? உரிமை, குடியரசு உரிமை, கான்ஸ்டிடியூஷன். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனோட ரைட் என்ன, அவங்க என்ன செய்யலாம், அந்த தேசம் எதை நம்புது, எதன் அடிப்படையில் இருக்குது, அந்த ஃப்ரேம் ஒர்க், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏற்றப்பட்டு அறிவிக்கப்பட்ட நாள் குடியரசு, கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் நல்லது, என்டைட்டில்மெண்ட் நல்லது தான். இந்த இடங்கள், இந்த புரோட்டோகால் இருக்கணும், இந்த ரூல்ஸ் இருக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கிறது, இந்த காரியங்கள் இதை செய்யணுன்றது நல்லது. ஆனால் இதுதான் என்னோட வாழ்க்கை என்று, இதுதான் நான் என்று சொல்லி அது மென்டாலிட்டியாக மாறும் பொழுது தான் பிரச்சனை. இது என் உரிமை, இது இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், இது இல்லைன்னா நான் கோச்சுப்பேன், இதில் நான் பேச மாட்டேன், இதை செய்யாத மனுஷங்களை ஒதுக்கி வைப்பேன், அவங்கள பற்றி பின்னாடி பேசுவேன், என் மேலேயே இது நடக்கலைன்னா வெறுப்பு வருது, எனக்கே டிப்ரெஷன் வருது, பிடிக்கல. We become all of us, irrespective of positions, people, roles, எல்லாருக்கும் மனசில் இன்னைக்கு மனுஷங்களுக்கு நம்மளுக்கு தெரியாமலே என்டைட்மெண்ட் மென்டாலிட்டி வந்துருச்சு பாருங்க. இது என் உரிமை, இது என் உரிமை, இது என் உரிமைன்ற குணம் வந்துருச்சு பாருங்க. கிறிஸ்துவங்களாம் இன்னும் சர்ச்சஸில் நம்ம எல்லா சிகரெட்டை பற்றி பேசுவோம், தண்ணியை பற்றி பேசுவோம், இச்சையை பற்றி பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நம்ம LGBTQ பற்றி பேசுகிறோம், ஓரளவுக்கு ட்ரக்ஸை பற்றி பேசுகிறோம். ஆனால் இருளில் இன்னும் நிறைய விஷயம் நமக்குள்ளே இருக்கியா நம்மளை காலி பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பேசுறதே கிடையாது, சபைகள் சர்ச்சஸில் பேசுறது கிடையாது, நமக்கே தெரியாது. பிசாசு இருளில் வச்சிருக்கலாம் இந்த ஏரியாஸ் எல்லாம். ஆண்டவர் சொல்ற வெளிச்சம், நீ அந்த காலத்தின் பிள்ளைகள் இல்லை, வெளிச்சம். இருள் மறைந்து போகணும், உங்ககிட்ட இந்த குறைகள் மாறணும், நீங்க உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தெரிய வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மகிட்ட இந்த குணங்கள் இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லல, அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பேசல, இதுவே தினம் தினம் நம்ம வார்த்தையா மாறல, கான்வர்சேஷன்ஸா மாறல, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட இப்படி நம்ம நடந்துக்கல, நம்ம வெளியே ஒரு வேஷம் போட்டாலும் நம்ம வீட்டுக்குள்ள இப்படி இல்ல, மக்கள் கிட்ட எதிர்பார்க்கல, இது நடக்கல நம்ம கோச்சிக்கல, நமக்குள்ள ஒரு வெறுப்பு வரல, மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, யூ ஓ மீ என்கிற ஆட்டிடியூட் இல்ல, யூ டிடன்ட் டெல் மீ நம்ம சண்டை போடல, யூ ஷுட் ரெஸ்பெக்ட் மீ நம்ம கதறல, யூ ஷுட் கிஃப்ட் மீ எனக்கு கொடுக்கணும் நம்ம நினைக்கல. இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா?
இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி காண்பிட்டுமா வெளிச்சம் போட்டு, இதோட இவரோட பெட்டரா அதை சொல்ல முடியாது. ஒருத்தர் நமக்கு வந்து சொல்லி கொடுக்க போறாரு. எனக்குன்னு மரியாதையே இல்லைல்ல இங்க. ஏய், இங்க நான் தான்டா முக்கியமே. என்னை விட்டு எப்படி? நான் எல்லாரையும் விட கொஞ்சம் ஸ்பெஷலு. என்னை யாருமே விசாரிக்க மாட்டாங்கப்பா. பார், இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, சரியா? இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம லைஃப், ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் டைம்ல நம்ம லைஃப், நம்ம அப்பப்போ செய்கிற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அண்ட் இதுதான் ஒரு பெரிய ஆபத்து. இட்ஸ் a big sin leading to sin. இந்த குணங்கள் நம்மளை எப்படி தடுத்து கொண்டு இருக்கு தெரியுமா? இந்த குணம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெளியே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு தெரியாது பாவம். இவங்க இந்த மாதிரி பீப்புளை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கும். அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க இப்படி டிமாண்ட் பண்ணி சில விஷயங்களை வாங்கும் பொழுது எல்லாரும் அவங்கள மரியாதை செலுத்துறாங்க, எல்லாரும் அவங்கள தூக்கி வைக்கிறாங்க, வந்தால் எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே எந்திரிச்சு நிற்கிறவங்க, அதே மரியாதை செலுத்துறவங்க பின்னாடி என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸ்லோலி they must be losing the respect outside. கண்ணுக்கு தெரியாது, இல்லை கேன்சர் மாதிரி பின்னாடி கண்ணுக்கு தெரியாமல் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு 4th ஸ்டேஜ் கேன்சர்ன்றவாங்க. அப்போ திரும்பி பார்த்தா தான் தெரியும் நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம லைஃப் முன்னேற்றமே அடையலை, மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அழுது புலம்பி கதறி யாரையும் குற்றம் சொன்னாலும் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃப்பில் இருக்க பிளெஸிங்கை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட குணத்தினால, இந்த மாதிரி மென்டாலிட்டினால, என்டைட்மெண்ட் மென்டாலிட்டினால இன்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த கேன்சர் கிறிஸ்துவத்தில் இருக்கு, கிறிஸ்துவ லீடர்ஸ் கிட்ட இருக்கு, கிறிஸ்துவ மக்கள் கிட்ட இருக்கு. கிறிஸ்துவர்களே நினைக்கிறாங்க நிறைய இடத்துல இது கொஞ்சம் கொஞ்சமா உலகத்திலிருந்து நம்மளை தனிமையாக்கிடும். கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்லேருந்து நம்மளை தூரமாக்கிடும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க கதறி புலம்புனாலும் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் மக்கள் நீங்க கதறுகிறத புலம்புறதுல ஏமாறுவாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்போ பார்த்தாலும் புலம்புறவங்க, எப்போ பார்த்தாலும் கதறவங்க, எப்போ பார்த்தாலும் பின்னாடி பேசுவாங்கன்னு மக்களே நம்மளை சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க. என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி இஸ் டேஞ்சரஸ். இட்ஸ் அபவுட் மீ. செல்ஃபிஷ் பீப்புள் தான் இப்படி இருப்பாங்க. தங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க தெரியுமா? தங்களுடைய சந்தோஷம், தங்களுக்கு வர வேண்டிய மரியாதை, தங்களுடைய பணம், தங்களுடைய சுகம் மற்றும் தங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையெல்லாம் ஐயோ. ஆனால் இதுலேருந்து எப்படி தப்பிக்க முடியும்? இது எல்லாரும் வாழ்க்கையிலும் பிசாசு இருளாக மறைச்சு வச்சிருக்கிற காரியமாச்சு. எனக்கு இருக்கு, நான் இவ்வளோ பேசுறது எனக்கு இருக்கு. சில விஷயங்கள் என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி எனக்கு இருக்கு, ஏன்னா சில கம்ஃபர்ட் ஜோன்ஸ் எனக்கு இருக்கு. அதனால இது இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், இப்படி மற்றவங்க பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. எவ்ரிபடி எல்லாருக்கும் இருக்கு. இருளில் மறைஞ்சு, அது தப்புன்னு தெரியாமல் அது இருளில் மறைஞ்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அது இருக்கு. ஆனால் அது எப்படி மாறும், எப்படி மாற முடியும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான் மாற்ற முடியும். இந்த என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டியை மாற்றக்கூடிய காரியம் என்லைட்மெண்ட் மென்டாலிட்டி. எல்லாரும் சொல்லுவோமா? என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டியை மாற்றக்கூடியது என்லைட்மெண்ட் மென்டாலிட்டி. இந்த என்லைட்மெண்ட் மென்டாலிட்டி நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா இந்த என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி காணாமல் போயிடும். நான் பாருங்களேன், நான் இந்த காலைல சொன்னல, நான் எப்படி அந்த ஆர்கனைசேஷனுக்கு போனேன், கொடியேற்ற போனேன், ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சாங்கலாம் சொன்ன தெரியுமா? அது ஒரு என்டைட்டில்மெண்ட். ஆனால் நான் எப்போதும் அங்கே போனால் எப்போதும் அதே மாதிரி என்னை ஃப்ரண்ட்டில் கூப்பிட்டு சீட்டில் உட்கார வைக்கணும்னு நினைக்கலாமா? அந்த இடத்துக்கு அடிக்கடி போவேன், அந்த ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போவேன். நான் அடிக்கடி போகும்பொழுது அவங்க எல்லாரும் உடனே எந்திரிச்சு நின்றுணும், எல்லாரும் எனக்கு ஃப்ரண்ட்டில் சீட்டு போட்டு உட்காந்துடணும், நாங்கள் உட்காரணும்னு நினைக்கலாமா? இல்லாட்டி நான் அந்த ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது என்னை ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சு கொடி ஏற்ற வைக்கணும்னு நினைக்கலாமா? நினைக்க முடியுமா? அது பேர் தான் என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி. ஆனால் பட் வாட் கேன் சேஞ்ச், வாட் மஸ்ட் சேஞ்சஸ்? நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது என்னை பற்றி யோசிக்கிறேன். மீ எனக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க, என்னை பார்த்தோன்னே எப்படி எழுந்து நிற்கிறாங்க, என்னை பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்கா, அப்படிலாம் சொல்லி நினைக்காம என்ன யோசிக்க ஆரம்பிக்கணும்?
என்னை எதிர்க்க ஆண்டவர் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. What is God trying to speak to me about this situation, about this place, about this day, about this minute? கர்த்தர் இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறாரு, இந்த மனிதர்கள் மத்தியில் வச்சிருக்கிறாரு, இவங்களோட பேச சொல்றாரு, இவங்கள பார்க்க சொல்றாரு, இந்த இடத்துக்கு போக சொல்றாரு. இப்போ இந்த நிமிஷம் இவங்க மத்தியில் இவங்க கிட்ட நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், எங்க போகணும் என்று சொல்லி கர்த்தர் என்ன எனக்கு சொல்றான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறது. அதில் அந்த நேரத்தை தேவன் நம்மோடு பேசுகிறதா என்லைட்மென்ட். It's a beautiful verse from the Bible. எனக்கு இது ஒரு mind blowing verse. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 18:17 is a mind blowing verse for me. கர்த்தர் சொல்றாரு. யாரு? கர்த்தர் சொல்றாரு. Lord said. வேற யாரும் சொல்ல. The Lord himself is saying. கர்த்தரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? The Lord said, shall I? சொல்லுங்களா. Shall I hide from Abraham what I am about to do? நான் செய்ய போகிறத. யார் செய்ய போறத? கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் செய்ய போறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? எவ்வளவு பவர்ஃபுல். The God Almighty, creator of heaven and earth, the one who holds everything in his hands, கரத்துல ஏங்கி தாங்குறவரு, அவர் சொல்றாரு, என் மகனுக்கு என் மகளுக்கு நான் செய்ய போறத மறைப்பனா? உன்னை இன்னைக்கு காலையில் இந்த சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன்னை கொண்டு இந்த சர்ச்சில் என்ன செய்ய போறன்றத உன்கிட்ட சொல்லாம இருப்பனா? நீ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த குடும்பத்தை நீ ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் நீ என்ன செய்யணுன்றத, உன் மூலமாக நான் என்ன செய்ய போகிறேன்றத நான் சொல்லாமல் இருப்பேனா? நாளைக்கு காலையில் வேலைக்கு போகும்பொழுது வேலை இடத்துல when you meet people, when you do a lot of things, நீ அங்கே இருக்கும் பொழுது நான் உன் மூலமாக என்ன செய்ய போகிறேன்றத உன்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? என்லைட்மெண்ட். அவர் சொல்றது நமக்கு என்லைட்மெண்ட். நமக்கு புரிய ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்குது. அதான் என்லைட்மெண்ட். என்லைட்மெண்ட்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை நம்ம வாழ்க்கையை குறித்து ஏன் ஒரு இடத்துல வச்சிருக்கிற, ஏன் அந்த மனிதர்கள் மத்தியில் அலோவ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இங்கே என்ன பேசணும் என்பதை நமக்கு உணர்த்துகிற காரியம், நம்ம அது புரிந்து கொள்கிற காரியம். வாவ், isn't this special? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது பெருசு இல்லையா? பெருசா இல்லையா? ஒவ்வொரு செகண்டும் அவர் என்னத்தம்மா சொல்றாரு இங்க வசனத்துல? நீ என்ன செய்ய போறன்னு சொல்லல. நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியுதா புரியலையா? நீ என்ன செய்ய போறன்னு சொல்லல, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்மளோட பிரச்சனையே இந்த என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி எங்கிருந்து வருதுன்னா, இது என் உரிமை என்கிற அந்த குணம், அந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது என்றால், எப்பொழுதும் எல்லாத்துலையும் நான் என்ன செய்ய போறேன், எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறது. ஆனால் கர்த்தர் என்லைட்மெண்ட் மூலமா என்ன மாற்றுகிறார் என்றால், நீ இல்லப்பா, நீ இல்லை, நான் என்று சொல்லுகிறார். இட்ஸ் மீ என்று சொல்லுகிறார். நம்ம சொந்த புத்தியில சொந்த முயற்சியில பல காரியங்களை செய்ய நினைச்சா நீங்க பல பிரச்சனை மாட்டிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையில் அந்த பிரச்சனையை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் சோர்ஸ் என்ன இருக்குன்னா, இதான் மீயாக இருக்கும். மீனா இந்த நாள நீங்கள் மீ உங்களை பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்த்தீங்கன்னா, யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கு காரணம் மீயாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போதும் ஷீன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக அது மீயாக தான் இருக்கும். அது நானாக தான் இருப்பேன், என்னோட செல்ஃபிஷ் ரீசனாக தான் இருக்கும். இல்லை அவங்க தான் அந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அதை செய்ய வச்சாங்க. அவங்க கூப்பிட்டா உன் புத்தி எங்கே போச்சு? ஏன் நீ போன?
நீ ஏன் போனனா உன்னோட மீல ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுச்சு, ஏதோ ஒன்று எதிர்பார்த்துச்சு, ஏதோ ஒரு காரியம் வீக்காக இருந்துச்சு. அதனால தான் அந்த மீ அந்த ஹீ சொல்கிறத கேட்டுச்சு. ஏவாள் தான் வந்து சொன்னார். ஏவாள் சொன்னா நீ ஏன் சாப்பிட்ட? ஏன்னா மீல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. When you look back, it comes back to this entitlement mentality. அந்த மீன்ற அந்த செல்ஃபிஷான காரியத்தினால தான் அந்த காரியம் பெருசாக இருக்கு, பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையில் நீங்கள் நிற்கிறோம். ஆனால் கிறிஸ்துவர்களாக நமக்கு இது புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு செகண்டும் அவரை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நம்மகிட்ட பேச காத்துட்டு இருக்கிறாரு. பேசுகிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அவர் அவ்வளோ கவனமாக இருக்கிறார்னா, அவர் தான் நம்மளை உருவாக்குனார். எரேமியா 1:5 அவர் தான் நம்மளை உருவாக்குனார். எதுக்கு உருவாக்குனார்? ஒரு திட்டத்துக்காக உருவாக்கினார். அப்போ திட்டத்துக்காக உருவாக்கினார்னா அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்று நம்மகிட்ட பேசிட்டே இருக்க மாட்டாரா? சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? நம்ம மூலமாக செய்ய மாட்டாரா? அண்ட் we have this gift called as enlightenment. கர்த்தர் நமக்கு அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிற காரியம், கிஃப்ட். நம்ம லைஃப் மூலமாக என்ன செய்ய போகிறன்றதை நம்மக்கிட்ட பேசுகிற அந்த கிஃப்ட், என்லைட்மெண்ட். வேகமாக இந்த பகுதியை வாசிப்போமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் சீக்கிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்திலே இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவனோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியானதினாலும் அவனுக்கு பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று
பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் நான் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 50 பேர் குறைவாய் இருப்பார்கள். அந்த 50 பேரின் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கவர், 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன குறிப்பு, இந்த வசனம் நம்மளுடைய இன்னைக்கான பேஸ் வர்ஸ் என்லைட்மெண்ட்டை குறித்து கர்த்தர் நம்ம கூட பேசுகிறத குறித்து, நம்ம லைஃப்பில் செய்ய போகிறத குறித்து, நம்மக்கிட்ட சொல்கிறத குறித்து இருக்கிற இந்த வசனத்தில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழ் பைபிளில் இந்த வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வரும். இங்கிலீஷ் பைபிளில் 18ஆம் அதிகாரம் 17 வரும். ஓகே, இந்த ஜெனசிஸில் இந்த பேசேஜ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பேசேஜ், சிக்னிஃபிகண்ட் பேசேஜ். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை ஆபிரகாம் மூலமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். த டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அது நடக்க ஆரம்பிக்குது. எப்படி அது ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாமும் சாராளை குறித்து ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. அவங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தே ஆர் எமர்ஜிங் ஆஸ் லீடர்ஷிப். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்குது. அவங்களுக்கும் அதை குறித்து சந்தோஷம் இருந்திருக்கும், பெருமை இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்டைட்டில்மெண்ட் என்று சொல்லி நினச்ச ஒரு விஷயம் நடக்கலை. அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக அது ஒரு உரிமை. கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கணும், குழந்தைகள் இருக்கணும் என்பது ஒரு உரிமையாக இருக்கிறது. அது நடக்கலை. எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் அவங்க மூலமாக செய்கிறானா, இது வரல, நடக்கலை. இது அவங்க உரிமை. அந்த உரிமை நடக்காத பட்சத்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டியாக மாறிடுது. அந்த என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி என்ன பண்ண, ஒரு வெறுப்பை கொடுக்குது, ஒரு விரக்தி கொடுக்குது. சில சமயத்தில் டிப்ரெஷன் கொண்டு போய் முடிக்குது. மற்றவங்கெல்லாம் வெறுப்பு உண்டாது, பொறாமலாம் வரும். கிட்டத்தட்ட சாரா அந்த நிலைமைக்கு வந்துட்டா. அப்போதான் ஆண்டவர் வராரு, என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டியிலிருந்து என்லைட்மெண்ட் மென்டாலிட்டிக்கு மாற்றுறாரு. அந்த வயதான காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு, பா உன் என்டைட்டில்மெண்ட் உனக்கு வரும்பா என்று சொல்கிறாரு. சாராளுக்கு பாருங்க, அது ரொம்ப விரக்தியில் இருக்கிறா. ஷி இஸ் ஸோ டிப்ரெஸ்ட் தட் ஆர் என்டைட்டில்மெண்ட் ஹஸ் நாட் ஹேப்பன். அவளுக்கு அவளோட உரிமை அங்கே நடக்கலை என்பது ஒரு மென்டாலிட்டியாக மாறிடுச்சு. இப்போ அவளுக்கு விரக்தியில் இருக்கிறா. அதனால் அது விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறா. அது வெறும் உரிமை, இது ஒரு என்டைட்டில்மெண்ட் நினச்சிருந்தேன்னா அவள் சொல்லும் போது அவள் ஒரு வேளை ஆர்கியூ பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி அழுதுருக்கலாம். ஆனால் அவள் சிரிக்கிறா. எப்போ நம்ம ஏளனமாக சிரிப்போம், நம்மளோட வெறுப்பு உச்சத்துக்கு போகும் பொழுதுல அந்த நிலைமைக்கு போயிட்டா சார். because she was soaked in entitlement mentality. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல தான் என்லைட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும், குறிப்பாக அந்த லீடர் ஆபிரகாமுக்கு, சோதம்
கோம்ரா பட்டணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பட்டணத்தின் பாவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த தேசத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறாரு. They were probably thinking about children, their entitlement பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த வயசில் குழந்தை பிறக்கணும், குழந்தை வேணும்னு அவங்களோட என்டைட்டில்மெண்ட் பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவங்க பார்வையை பெருசாகிறார், என்லைட்மெண்ட்டில் கொண்டு வர்றாரு. குறுகிய காரியத்தில் யோசிக்காதீங்க, நான் உங்களை தேசங்களுக்கு வைத்திருக்கிறேன், யூ வில் பி த ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ட்டு அந்த பட்டினத்தை பார்க்க வைக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. மூலமாக இதை செய்ய போகிறேன் என்று சொல்கிறாரு. பாருங்க, இந்த ப்ராசஸில் சம்டைம்ஸ் காட்ஸ் வில் படி என்டைட்டில்மெண்ட்டும் வந்து சேரும், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களாம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், நீ அதில் சோக்டாக இருக்காத, உன் கவனம் ஃபுல்லாக அதுலேயே இருக்கக்கூடாது. என்ன மதிக்க மாட்டாங்க, என்ன எனக்கு நடக்க மாட்டேங்குது, என்ன எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றது இருக்காத. நான் உன் மூலமாக என்ன செய்ய போகிறேன்றதை நான் உன் கூட சொல்கிறேன், அதில் கவனம் செலுத்து. உன் மனசு ஃபுல்லாக அது நிறைஞ்சு இருக்கட்டும், அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், அது உனக்கு ஒரு பர்பஸை கொடுக்கட்டும். உனக்கு வர வேண்டியதெல்லாம் நான் வர செய்கிறேன். ஏற்ற காலத்தில் உனக்கு என்ன தேவையோ என்ன பெஸ்ட்டோ அது நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு, அதை பற்றி நீ கவலைப்படாத. நான் உனக்கு உன் மூலமாக வச்சுருக்க காரியங்கள், நான் பேச நினைக்கிற காரியங்களை கேட்டு சந்தோஷமாட என்று சொல்கிறாரு. வாட் அ பியூட்டி இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனையே பார்க்குறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை பார்க்குறோம். கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தை, முன்னேற்றத்தை பலருக்கு இங்கே வச்சிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒரு குறுகிய காரியத்தில் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க, உங்களுக்கு மனிதர்கிட்ட இருந்து, உலகத்திலிருந்து, பேங்க் கிட்ட இருந்து, வேலையிலிருந்து, வீட்டிலிருந்து நடக்க வேண்டிய வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், அதிலே நீங்கள் ஊறி போயிருந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் என்லைட்டனாப்பா, கொஞ்சம் விழிப்புணர்வு வரட்டும், நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பாரு, மூலமாக நான் என்ன செய்ய போகிறேன்னு நான் சொல்கிறேன், அதை கேட்டு பூரிப்படா என்று சொல்கிறார், உற்சாகமாடா என்று சொல்கிறாரு. நம்ம சிந்திக்கும் போது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேருந்து அச்சோ வலிக்குதே நாங்கள் இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட பேசும்பொழுது ஒரு பெரிய இடங்களுக்கு, தேசங்களுக்கு போய் பெரிய காரியங்களை செய்வோம். நீங்கள் இன்றைக்கி என்ன குறுகிய காரியத்தில் இருந்தீங்கனாலும், என்ன காரியங்கள்னாலும் புலம்பிட்டு இருந்தீங்கனாலும், அந்த இடத்துல அந்த காரியங்களுக்காக நீங்கள் புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற காரியங்களை, உங்கள் மூலமாக செய்ய நினைக்கிற காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எதுக்கு இதை செய்கிறாரு, ஏன் அவர் இதை செய்யணும்? இவங்க பாட்டு எதாவது நினச்சிட்டு நம்ம இவங்களை படைச்சிட்டோம்ப்பா, பெற்று போட்டோம் இந்த பிள்ளைங்களை, அதுங்களா எப்படியா வளர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காம, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது, அதாவது போய் எதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடாம, இது அடிப்பட்டாதான் திருந்தும் அப்படின்னு கை கழுவாம, ஏன் திரும்ப 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 நம்மக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை என்லைட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? ஏன்? வை? பிகாஸ் ஆபிரகாம் கிட்ட அவர் பேசுறதை பார்க்கும்போது 3 விஷயங்கள், பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நான் பார்த்தேன். 17, 18, 19. முதல் காரியம் அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும். எல்லாரும் சொல்லுவோமா, நம்ம பேரை சொல்லுவோமா? மேக்ஸ் பிரேம்சன் ஆகிய எனக்கு என்னை வாசிங்க ஆண்டி. பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், பெரிய பலத்த என்னயா உங்களுக்கு வேணாமா? ஜாதி ஆவதினாலும், பெரிய பலத்த உங்களை பத்தி தான் சொல்றீங்க. பலத்த ஜாதியாகவும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். அடுத்தது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யுங்கள். கர்த்தருடைய வழியை பார்த்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஹல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் திரும்ப சந்தித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்னா, ஆபிரகாம் மூலமாக கர்த்தருக்கு தெரியும், ஆபிரகாம் மூலமாக பெருகும், பலத்த ஜாதியாக பெருகும்.
ஏன் ஏன் என்கிட்ட திரும்ப திரும்ப பேசுற, எக்கேடா கெட்டு போடா என்று விடாம ஏன் திரும்ப திரும்ப வந்து பேசுறேன்னா, என்னை படைச்ச அவருக்கு தான் தெரியும் இவன் மூலமா பல பேரோட வாழ்க்கை, பல இடங்கள், பல 25 சமுதாயங்கள், 100 சமுதாயங்கள் மாறப்போகிறது என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். விடமாட்டாரு. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இருள் இருக்குல்ல, அது தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஒரு காலத்துல சாந்தம்லேருந்து ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தப்பான விஷயம்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிற நாட்களில் யாராவது சொல்லி இல்லை, நான் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டேன். 2030 100 சபைகள், அதன் எத்தனை குடும்பங்கள், அவங்க வாழ்க்கைகள் என்னோட ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் என்னை கொண்டு மாற்றுவ சொன்ன நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். கெட்டு குட்டிச்சவராக போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் விடலை. எக்கேடாவது கெட்டு போன ஆண்டவர் விடலை. நீ சேரத செய்டா, உன்னை கஷ்டப்பட்டு படைச்ச, நீ இப்படி இருக்கிறிய, என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டியில் இருக்கிறிய என்று விடலை. தேடி வந்தார், திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தார், என்லைட்மெண்ட் கொடுத்தாரு, புரிய வச்சாரு, ஆச்சரியப்பட வச்சாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் இது பெரிய ஜாதி ஆகும் என்று சொல்லி, இது பெரிய குடும்பம் ஆகும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு தெரியும் ஆசீர்வாதமாகும் என்று சொல்லி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகும் என்று சொல்லி ஆண்டவர் தெரியும். ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்றார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்ற, ஆசீர்வதிக்கப்படும், பெருகும், ஆசீர்வதிக்கப்படும். பல பேர் பல இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, டீச், இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இதுதான் வழி என்று சொல்லி அந்த வழியில் நடக்க சொல்லி கொடுக்கும்படியாக, சொல்லி கொடுக்கும்படியாக, டீச் டீச் டீச், வசனங்களை போதிக்கும்படியாக, அதன் மூலமாக வாழ்க்கைகள் மாறும்படியாக இவனை பயன்படுத்த போறேன். அதான் இவனுக்கு வச்சிருக்கிற திட்டம். பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக, ஃபினான்ஸ் பற்றி கற்றுக் கொடுக்கும்படியாக, நான் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன், ஃபினான்ஸ் படி கற்றுக் கொடுக்கும்படியாக, மெடிசன் பற்றி ஹெல்த் பற்றி கற்றுக் கொடுக்கும்படியாக, ஜாப்ல எப்படி இருக்கணும்ன்றது. ஸோ சம் வே ஆர் தி அதர் நம்மளை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர்களாக, தலைமுறை கற்றுக் கொடுக்குறவங்களாக கர்த்தர் பயன்படுத்த போறாரு, பயன்படுத்த ஆசைப்படுறாரு. ஏன் பேசிட்டே இருக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம இதை புரிஞ்சுக்காம என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டிலே இருந்து நாமளும் அழிஞ்சு மற்றவங்களும் அழிச்சோன்னா, நம்ம மூலமாக பெருக வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் பெருகாம போயிடுமே. காடுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அது. நம்ம மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய எத்தனையோ பேர், எத்தனையோ விஷயங்கள் ஆசீர்வதிக்கப்படாம போயிடுமே. எத்தனை பேருக்கு இழப்பது. நம்ம மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பேர் கற்றுக்கொள்ளாமல் போவார்களே, எவ்வளவு பெரிய பாவம் அது. அதனால நம்மளை விட மாட்டாரு, பேசிட்டே இருக்கிறார். திரும்ப திரும்ப வந்து திரும்ப 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 வர்றாரு. நீ நம்ம ஒப்பு கொடுப்போமா? இட்ஸ் ஸோ சிம்பிள். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி, இது என் உரிமை என்கிற என்னுடைய குணம் மாறி என்லைட்மெண்ட் மென்டாலிட்டி, தேவன் என் மூலமாக இந்த இடத்துல இந்த நேரத்தில் என்ன செய்ய ஆசைப்படுறாரு, அப்படி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம லைஃப் அப்படியே மாறும், கிராஃப் அப்படியே மாறும். கடைசியா இதை எப்படி செய்யறதுன்னு மட்டும் சொல்லி முடிகிறேன். இதெல்லாம் ஈஸி கேட்கறதுக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். ஹவு, இதை எப்படி செய்யறது? முதல் காரியம், இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடே கூட போய் வழி விட்டு அனுப்பினான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆபிரகாமோட வீட்டுக்கு இவர்கள் தேடி வருகிறார்கள். கர்த்தர் அவரோட பிரதிநிதிகள் வராங்க, மெசஞ்சர்ஸ் வராங்க. பல வருஷம் அவங்களுடைய என்டைட்டில்மெண்ட், அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை, அவங்களோட ஜபம், அவங்களோட தேவை, ஆசை, அதை வாக்குத்தத்தமாக சொல்லிட்டாங்க. அடுத்த வாட்டி வரும் பொழுது பார் இந்த அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா? இதோட வேற என்ன வேணும்? ஜெபிக்கிறீங்க நீங்கள் ஒரு விஷயத்துக்காக இல்லையா? எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும், என் வீட்டில் இருக்கிறவங்க மாறணும், என்னோட வேலை மாறணும், ஜெபிக்கிறீங்க. எனக்கு புது சபை வேணும், ஜெபிக்கிறீங்க. ஜெபத்துக்கு பதில் கிடச்சிச்சு, இல்லாட்டி வாக்குத்தத்தம் வந்துருச்சு, அது குறித்து சந்தோஷம் முடிஞ்சு போச்சுல. அவங்க எஞ்சி போகிறாங்க. ஆனால் ஆபிரகாம் விட மாட்டாரு. ஆபிரகாம்
என்ன பண்ணாரு? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய். ஆபிரகாம் விட மாட்டாரு. ஆபிரகாம் விட மாட்டாரு. ஓவர் கிளைமாக்ஸ் எண்டுன்னு சொல்லலை. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அவங்க போகிறாங்க, இவர் எஞ்சி கூடவே போகிறாரு. என்ன பண்ணாரு ஆண்டி? அவர்களோட கூட போய். அவர்களோடு கூட போனாரு. என்ன சொல்லுங்க எல்லாரும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவர்களோடு கூட போனாரு. அவர்களோடு கூட போனார். He went with them. இதுதான் ஜெபம். ஜெபம்ன்றது ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக கிடையாது. ஜெபம்ன்றது ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு அதை மட்டும் கேட்கறது கிடையாது. ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கை முறை. எதுக்கு ஜெபிக்கணும்? எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் செட் நம்ம மாற்றணும். தேவைகளுக்காக ஜெபிக்கிறது. தேவைகளுக்காக ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை. ஜெபத்தில் தேவைகளுக்காக கேட்கலாம், பேசலாம், சொல்லலாம், தேவைகளை பற்றி சொல்லலாம். ஜெபத்தில் தேவைகளை பற்றி பேசலாம், சொல்லலாம். ஆனால் ஜெபத்தோட காரணம் தேவைகளாக இருக்கக்கூடாது. புரியுதா நான் சொன்னது? நீங்கள் ஜெபம் செய்கிற நேரத்தில் தேவைகளை அவர்கிட்ட வைக்கலாம், அப்பா அதாவது சொல்லலாம், பேசலாம். ஆனால் ஜெபத்திற்கான காரணம் தேவைகளாக இருக்கக்கூடாது. ஜெபத்தோட காரணம் அடுத்தது என்ன செய்ய போகிறாரு, அடுத்தது எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அடுத்தது எங்கே போகிறாரு, அடுத்தது என்ன டைரக்ஷன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்கணும்னா, என்ன ஆர்வம் இருக்கணும் ஜெபிக்கிறதுக்குன்னா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? எப்படி சொல்லுங்க 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 சொல்லுங்க. கேட்கல கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? யோசித்து பாருங்க. டெய்லி காலையில் எந்திரிக்கிறீங்க, ப்ரேயர் அவசரமாக அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி 9:20 ஜெபிப்பீங்கள்ல, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி காலை எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக 6 மணிக்கு 5 மணிக்கு 7 மணிக்கு ஜெபிப்பீங்க, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி ஆஃபீஸுக்கு போனோட மத்தியானம் ஜெபிப்பீங்களா, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும் போது கண்ணை மூடி லைட்டாக ஜெபிப்பீங்களா, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி நீங்கள் வண்டி ஓட்டும் போது நல்லா கனெக்ட் ஆகி ஜெபிப்பீங்களா, அந்த ஜெபமாக இருக்கட்டும். இல்லாட்டி இந்த இடத்துல போய் இந்த மரத்துக்கு கீழே நின்னா தான் எனக்கு ஜெபம் வரும்னு சொல்லி ஜெபிப்பீங்க, அந்த ஜெபமாக இருக்கட்டும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துக்கு நீங்கள் இன்டர்நெட் மூலமாக குட் நைட் சொல்லுவீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபமாக இருக்கட்டும். வாட் எவர் இஸ் யுவர் ப்ரேயர் ஸ்டைல் ஆர் மோட். பட் எந்த ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தை நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, என்ன போஸ்டர், என்ன மனசில் இருக்கணும்னா, ஆண்டவர் அடுத்தது என்ன செய்ய போகிறாரு. புரிஞ்சுதா? இது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா உங்கள் லைஃப்பில்? உங்கள் ஜெபங்களை இந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்களா? மாறுமா? மாறுமா? செபிக்க உட்காரும் போது, ஆசைப்படும் போது தான் இனிமேல் உங்கள் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவையில்லை மற்றக்கணும், அதை நான் பாடாத கான்வர்சேஷனாக இருக்கலாம். ஆனால் உங்கள் என்ன தெரியுமா இருக்கணும்? அடுத்தது ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு பாருங்க. நீங்கள் அதை ஜெபிக்கும் பொழுது ஸோ பியூட்டிஃபுல். என் லைஃப் இதெல்லாம் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததுலேருந்து பேசுகிறேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எனக்கு, சபையை குறித்து. இல்லாட்டி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் தைரியமாக முன்னாடி வந்திருக்கவே முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பழைய இடத்துல ரெண்ட் கட்டப்படியுமா கஷ்டப்பட்டோம். ஆனால் இங்கே சொல்ல முடியாத லட்சங்கள் ஆண்டவர் சந்திச்சிருக்க அந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கிறோம். எப்படி தெரிஞ்சுது? அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்னு ஜெபிக்கிற அந்த மென்டாலிட்டி எனக்குள்ளே வந்ததுலேருந்து பகுதியை காட்டுறாரு, அங்கே இருக்கிற குறைவுகளை காட்டுறாரு, பிரச்சனைகளை காட்டுறாரு, என்ன பண்ணணும்னு காட்டுறாரு, எப்படி செய்யணும்னு காட்டுறாரு. இஸ் ஓப்பனிங் அப். உடனே உங்களுக்குள்ள இப்படி கேள்வி இருக்கு. அப்போ ஆண்டவர் பக்கத்தில் வந்து நம்ம ஜெபிக்கும் போது பக்கத்தில் வந்து மகனே அப்படின்னு பேசுவார். அப்படியும் பேசுவார், அதுவும் பாசிபிள். ஆனால் நிறைய விதத்தில் நம்மளை ஓப்பன் அப் பண்ணுறார். நியூஸ் அப்படி ஜெபிக்கும் பொழுது நியூஸ் எல்லாம் அப்படியே கிளியராக தெரியும், கிறிஸ்டல் கிளியராக தெரியும். கிறிஸ்டல் கிளியர். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கிறிஸ்டல் கிளியராக தெரியுங்க. நான் சொல்கிற புரியல உங்களுக்கு? நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கிறிஸ்டல் கிளியராக தெரியும். ஒரு நியூஸ் பேப்பரில் போடுறான்னா எனக்கு வெறும் அந்த நியூஸாக பார்க்க மாட்டேன், அது நானும் ஆசைப்பட்டு பண்ணுறல, அந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். ஆனால் அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முட்டாளாக இருக்க மாட்டீங்க. உங்கள் முன்னாடி வந்து ஒருத்தங்க சிரித்து உங்களை பாராட்டி பேசுவாங்க, ஆனால் அவங்க பின்னாடி யார்கிட்ட உங்களை இகழ்ந்து பேச அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். யார்கிட்ட எவ்வளோ பேசணும், யார் எவ்வளோ கலாய்க்கணும் வரைக்கும் புரிய ஆரம்பிக்கும். எங்கே அமைதியாக இருக்கணும்,
எங்க பேசணுன்ற தெளிவு கிடைக்கும், எங்க செலவு பண்ணணும் எங்க செலவு பண்ணக்கூடாதுன்ற நிதானம் வரும், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், எப்போ பாடி எக்ஸசைஸ் பண்ணி எப்போ ரெஸ்ட் எடுக்கணுன்ற புரியும். இன்னைக்கு பல பிரச்சனைகள் இந்த காரியங்களில் தெளிவில்லாதனால தான். ஆனால் நீங்கள் உங்கள் ஜெபத்தை இப்படி மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் பல விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். எனக்கு இந்த 1822 so beautiful, so beautiful, 1822 so beautiful, so beautiful, so beautiful. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ ஒரே சாட்டி இங்கிலீஷ்ல மட்டும் இந்த வசனத்தை யாரை வாசிக்க முடியுமா? அதுக்கு முந்தின I will go down to see. I will go down to see whether they have done whether they have done altogether according to the outcry. இருங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது? சோதமோட அழிவை பற்றி இங்க ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாரு? புரிய வைக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும் பொழுது ஆபிரகாம் அவங்க பின்னாடி போறான்னு சொன்ன தெரியுமா? இந்த 16ஆம் வசனம், இந்த 22க்கும் 16க்கும் நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடக்குது. 17th verse மட்டும் வாசிங்க. 17th இங்கிலீஷ்ல வாசிங்க. 17th. The Lord said, shall I hide from Abraham? அதுக்கப்புறம் 18th வாசிங்க. Seeing the Abraham shall surely become a great and mighty nation. Okay, 19th. For I have chosen him that 20th. he may 20. Then the Lord said, because 21. I will go down to see whether they have done altogether. நல்லா கவனிங்க. இந்த கான்வர்சேஷன் பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவங்களுக்கும் கான்வர்சேஷன். அப்போ என்ன நடக்குது? அந்த பிரேயரில் அவனுக்கு அடுத்தது என்ன என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்த பிறகு அவர் பின்னாடியே அந்த ஜெபம் அவர் பின்னாடியே போகும் பொழுது அவங்க நடந்து போகிறாங்க, இவன் ஃபாலோ பண்ணுறான், அவங்க சோதாம பார்க்குறாங்க. காட் ரிவீல்ஸ், அப்படி தான் வெளிப்படுத்துகிறாரு. அந்த ஜெபம் அடுத்தது என்னன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு, ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். பட்டினத்தை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் வேலையை குறித்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். காட் இஸ் ஸ்பீக்கிங், பேச ஆரம்பிக்கிறார், சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. இப்போ சொல்லி கொடுத்த உடனே, சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தின உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தொடர்ந்து போகிறாரு. அவரோட கடமையை சேர்த்துக்கு போகிறாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? 22ல் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக he stood. வசனம் என்ன சொல்லுது? he stood. திரும்பி சொல்லுங்க. he stood. நான் முடிக்க போறேன். he stood சொல்லுங்க. he stood. அவன் நின்று கொண்டிருந்தான். அந்த மக்கள் போயிட்டாங்க, அந்த பிரதிநிதிகள் போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் போல. அந்த பிரதிநிதிகள் போயிட்டாங்க, ஆபிரகாம் போல. அவன் எங்க இருந்தான்? he was standing in the gap. அவன் நின்று கொண்டிருந்தான். he was standing in the gap. அவன் அந்த திறப்பின் வாசல்ல நின்று கொண்டிருந்தான், ஜெபிச்சிட்டு இருந்தான். பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. வெளிப்படுத்தின உடனே அதற்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. முதல் விஷயம் நம்ம அடுத்தது என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்ச உடனே அதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர்கிட்ட மன்றாடணும், கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அடுத்தது என்ன? ரெண்டாவது என்ன சொன்ன? ஆண்டவர் வெளிப்படுத்த அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கடைசி தான் ரொம்ப முக்கியம். சொல்லுவோமா? கடைசி தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, கேட்கல. கடைசி தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். ஃபர்ஸ்ட் கேட்குறான், நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? நெக்ஸ்ட் அவர் சொன்னதுக்காக திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிறான். ஸ்டாண்டிங் தேர் பிஃபோர் த லார்ட் அண்ட் praying.
அந்த ப்ரேயர் டைமில் ஒரு மேஜிக் நடக்குது. அந்த ப்ரேயர் டைமில் ஒரு மேஜிக் நடக்குது. என்ன மேஜிக் தெரியுமா? என்ன நடக்குது அங்கே? அந்த ஜெபத்தின் நேரத்தில் என்ன மேஜிக் நடக்குது? ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் என்ன உரையாடல் நடக்குது? என்ன? 50 ஆரம்பிக்குது. என்னது ஆரம்பிக்குது? நெகோசியேஷன் ஆரம்பிக்குது. பேரம் பேசுகிறாங்க. ஜெபம் எப்படி இருக்கு? பேரம் பேசுகிற டைமாக இருக்குது. 50 ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டு நான் அழிக்க போகிறேன், பாவம் பண்ணுறாங்க, அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டார் அந்த பட்டினத்தை குறித்து. ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த ஊரை விட்டுருவீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சரிப்பா 50 பேர் தான் விட்டுறேன்றாரு. ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் மாற்றுவார். அந்த மாதிரி ஆண்டவர் அந்த மாதிரி மாற்றுவார். வந்து வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரு, அப்புறம் மாற்றுவாரா? மாற்றிருக்காரா? மாற்றுவார். ஆனால் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இவன் தொடர்ந்து ஜெபிக்கிறான், விட மாட்டான், தொடர்ந்து ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது பேரம் பேசுகிறான். 50 இருந்தால் விட்டுருவீங்களா? ஆண்டு சொல்ல சரிப்பா 50 இருந்தால் விட்டுறேன். இவன் விட்டானா? இவனுக்கு திடீர்னு பயம் வந்துடுச்சு. நம்ம பாட்டுக்கு ஓவராக கமிட் பண்ணுறோம், நம்ம ஆளுங்களை பற்றி நம்மளுக்கு தானே தெரியும். திடீர்னு அவன் மனசை கால்குலேட் பண்ணியிருப்பான். நான் பாட்டுக்கு 50 சொல்லிட்டேன். ஓ, அந்த 4 பேர் வரவே மாட்டாங்களே சர்ச் பக்கமே, அவங்கள கணக்கில் எடுக்காமல் சொல்லிட்டேனே. இல்லை ஆண்டவரே ஒருவேளை 45 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா? உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்லுங்க முடிக்க போகிறோம். அந்த உற்சாகம் மாதிரி இருக்கணுமே. ஆண்டவர் சொல்கிறாரு 40 சரிப்பா 45 பேர் தான் விட்டுருவேன் சொல்கிறாரா? வசத்தை சொல்கிறாரா? சரி ஓகே. அவன் ஓகேன்ட்டானா? இல்லையே. என்ன பண்ணா? நேரம் 30க்கு போயிட்டாரு. திடீர்னு தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் லேட்டாக வருவாங்களே. ஆண்டவரே 30 பேர் இந்த விட்டுருவீங்களா என்று கேட்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விட்டுருவேன்ட்டாரு. இவன் விட்டானா? விடல. என்ன பண்ணா? திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. லேட்டாக வருவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் சர்ச் பக்கமே வரமாட்டாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்களே. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் அப்போ கூட ஓகேப்பா 20 பேர் இருந்தால் கூட ஓகேன்ட்டார். இவன் விட்டானா? ஆண்டவரே இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே 10 பேர் மட்டும் இருப்பாங்க, பரவாயில்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? 10 பேர் இருந்தா கூட போதும்பா. அவன் என்ன பண்ணா? குறைச்சானா? 5 பேர்னு 2 பேர் ஒருத்தர். அவன் திரும்பி போயிட்டான். ஏன் திரும்பி போனா? அதுக்கு முன்னாடி ஆண்டவர் போயிட்டாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. மாற்றம் முன்னேற்றம் ஆபிரகாமுக்குள்ள வந்தது. மாற்றம் முன்னேற்றம் எங்க வந்தது? ஆபிரகாமுக்குள்ள வந்தது. ஏன் தெரியுமா? அந்த ஜெபம் ஆபிரகாமை மாத்துச்சு. எப்படி மாத்துச்சுன்னா, ஆபிரகாமுக்கு அவன் மக்கள் மேலே ஆசை, அந்த மக்கள் மேலே ஆசை, பட்டணம் மேலே ஆசை. அதனால ஆபிரகாம் நெகோசியேட் பண்ணுறான். எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஒரு 50 பேர்னா விட்டுருவீங்களா ஆண்டவரே அப்படின்றான். உடனே ஆண்டவர் சொல்கிறார் 50 பேர். அப்போ தான் ஆபிரகாம் யோசிக்கிறான். அவனால யோசிக்கல, அந்த ஜபத்தில் தான் அவனுக்கு புரிய வருது. அடாடா 50 பேர் கூட இல்லையேன்னு புரிய வருது. அப்போ அவனே கணக்கு போகிறான். சரி ஒரு 45 பேர். ஆண்டவர் ஓகேன்றார். அப்போ தான் புரிய வருது 45 பேர் இல்லையேன்னு புரிய வருது. அப்புறம் கேட்குறான் 20 பேர். ஆண்டவர் ஓகேன்றான். அப்போ தான் புரிய வருது 20 பேர் கூட இல்லையேன்னு புரிய வருது. கடைசியில் கெஞ்சி 10 பேருன்றான். ஆண்டவர் ஓகேன்றார். அப்போ தான் அவனுக்கு புரிய வருது 10 பேர் கூட கிடையாது. மிஞ்சி போனால் லோத்தும் குடும்பத்தையும் சேர்ந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவனுக்கே புரியுது இது வர்த்து கிடையாது. இவ்வளோ நாள் அவன் கண் மறைக்கப்பட்டிருக்கியா? அவனுக்கு இருள் இருந்திருக்கு. அந்த பகுதியில் இருள் இருந்திருக்கு, டார்க்னஸ் இருந்திருக்கு. அந்த பட்டணத்தில் எப்படி இருந்திருக்காங்க மக்கள்? யார் அந்த மக்கள்? முன்னாடி சிரிக்கிறாங்க, முன்னாடி அல்லேலூயா சொல்கிறாங்க, முன்னாடி ஜெபிக்கிறாங்க, முன்னாடி சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு? தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. யார் என்ன ஏதுன்னு புரியுது. இந்த ஜெபம் புரிய வைக்குது. டார்க்னஸ் மறையுது. கடைசியில் ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான்.
நம்ம பல நேரங்களில் ஏன் என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி தெரியுமா, பிடிவாதம் நம்மளுக்கு இங்கே ஜாஸ்தி ஆகிடுது. கண்கள் மறைக்கப்பட்டுச்சு, அதனால கோபப்படுறோம், அதனால ஆசைப்படுறோம், அதனால விருப்பப்படுறோம். ஆனால் இந்த ஜெபம் என்ன பண்ணும், உடைக்கும் நிதர்சன உண்மைகள் புரிய வரும். ஏன் இப்படி, ஏன் என்ன, அவங்க யார், இது எதுன்னு புரிய வைக்கும். and we will change, God's will happen. hallelujah. நம்ம ஜெபங்கள் இப்படி மாறும் பொழுது நமக்குள்ள இப்படியாக முன்னேற்றங்கள் வரும்.